2026 சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சிகளுக்கு மட்டுமான இந்த தேர்தலில் 2 கட்சிங்கிறது தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்று உயர்ந்த சிந்தனையோடு இங்கே களத்தில் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் கொள்கைகளில் வேறுபாடு இல்லாமல் ஒரே கொள்கையை கொண்டுள்ள மிச்ச 3 கட்சிகளை சேர்ந்தவர்கள் இங்கே களத்தில் நிற்கின்றோம். ஜனநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இந்த தேர்தலில் நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களத்தில் நிற்கக்கூடிய ஐயா கலையரசு அவர்கள் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர், வழக்கறிஞர், 6 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். ஆகச்சிறந்த அறிவாளி, தமிழறிஞர். அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய போட்டியிடக்கூடிய அதிமுகவின் சார்பில் நிற்கக்கூடிய ஐயா நாராயணசாமி அவர்கள்ட்ட மனு தாக்கல் பண்ணிட்டு வரப்ப நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க, இந்த போர்டு சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க வெற்றி பெற்று கொடுத்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் செய்வேங்கிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்க என்ன தேவை இருக்கு, என்ன செய்யணுங்கிற அந்த திட்டமே இல்லாம களத்துல போட்டிடுறாங்க. இந்த பக்கம் ஏற்கனவே 3 முறை இந்த மண்ணில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஓபிஎஸ் இருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் இருந்த 5 வருஷத்துல கடைசி 5 வருஷம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்காரா? ஏதாவது காது ஊத்து கல்யாணத்துக்காக வந்திருப்பாரு, வேற ஏதாவது நல்ல செய்யறதுக்காக வந்திருக்காரா? இங்க கூட இருக்கக்கூடிய இதே இந்த வளையப்பட்டுள்ள குவாரிகள் வச்சு நாங்க குவாரியெல்லாம் இருக்கிற விவசாயத்தை பாதிக்கப்பட போறீங்க, குவாரிய திறக்கிறோம் சொல்றப்ப தடுக்கிறதுக்கு வந்திருக்காரா? எந்த விதமான திட்டங்களுக்கு வந்திருக்கவே மாட்டாரு. ஏதாவது கல்யாணம் காது ஊத்துனா மட்டும்தான் வந்திருப்பாரு. நேற்று சொல்லியிருக்காரு இந்த இங்க வச்சிருக்கீங்க பெண்ணுக்கு ஆட்டோ ஸ்டாண்டுன்னு. இன்னைக்கு காலையில போய் பேசுறப்ப கிராமங்கள்ல சொல்லியிருக்காரு நம்மளுக்கெல்லாம் நீர் அளித்த கடவுள் பெண்ணிக்குவிக்கு அவருக்கு நாங்க ஒரு அருங்காட்சியகம் வைக்கிறோம் இருக்காரு. பெண்ணிக்குவிக்கு எந்த அந்த கலவையை உருவாக்குறதுக்காக அந்த காங்கிரீட் போடுறதுக்காக கலவையெல்லாம் போட்டு சிமெண்ட் மணல் எல்லாம் போட்டு அந்த காங்கிரீட் எந்திரம் இருக்குல்ல, அந்த கலவையை உருவாக்குற அந்த எந்திரத்தையே பல இரும்பு கடையில போட்டாங்க இந்த ஆட்சியில. இவர் அவங்களுக்கு அதை கூட பார்க்க துப்பில்லாத இந்த ஆட்சி இவங்க அந்த எந்திர இந்த பெண்ணிக்கு அருங்காட்சியகம் வைக்கிறாங்களா? தேனி மாவட்டத்தோட அவமானமா இருக்காரு இந்த ஓபிஎஸ். இவர் மீண்டும் தன்னதே வளர்த்துக்கார ஒரு இவரை நம்மளுக்கா செய்யக்கூடாது. இந்த முக்கிய மீனாட்சி பாருங்க, பைபாஸ் ரோட்டு கடத்துல எத்தனை பேர் கட்டடத்தை கட்டி வச்சிருக்காரு. தன்னையும் தன் குடும்பத்தை மட்டுமே வளர்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்தவர், போகாத உயரம் இல்ல, ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. சொந்த மாவட்டத்தில் இன்னும் தோத்து போயிடும், சொந்த மாவட்டத்தை தக்க வச்சுக்கிற அருகதை இல்லாத இந்த ஓபிஎஸ் இங்க இருந்து ராமநாதபுரத்தில் போராட்டத்தில் போட்டிட்டு அங்கேயும் தோத்துட்டு வந்துட்டு மீண்டும் வயதான காலத்தில் ஓஞ்சு உட்காராம அரசியல் வெறி அந்த போதை இன்னும் விட்டு போகல. அதனால விட்டு போட்டு மீண்டும் இந்த வயசான காலத்துல இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு வேலையை, எந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் செய்யாத ஒரு வேலையை இதே இந்த திமுகவில் சேர்ந்து ஒரு அற்ப ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக நின்று மீண்டும் இந்த பதவியில் நிக்கிறதுக்காக மீண்டும் இங்க போட்டுகிறாரு. இவர் நீங்க மீண்டும் நம்ம மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கா? இந்த தேனி மாவட்டம் வீரமும் அன்பும் பாசம் நிறைஞ்ச இந்த மண்ணுக்கு மீண்டும் இந்த ஓபிஎஸ் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்சு அனுப்பிச்சீங்கன்னா இந்த மண்ணுக்கு தீங்காத பழி ஏற்படும். இந்த தேனி மாவட்டத்தினுடைய அவமானமாக மாறி தமிழ்நாட்டில் நம்ம மாவட்டத்தை கேவலப்படுத்துவாரு. இவருக்கு உங்க வாக்கு நீங்க செலுத்தணுமா என்று சிந்திச்சு பார்த்து நீங்க வாக்களிங்க. எந்த கொள்கையா இருக்கான் பாருங்க, இந்த மாவட்டத்துக்கும் கிடையாது. நீங்க அவர் எடுத்து பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு படிக்க முடியாம தத்தளிந்து கொண்டிருக்கக்கூடிய நீட் தேர்வு, இந்த மண்ணை நாசகாரம் பண்ணக்கூடிய என்னென்ன திட்டங்கள் இருக்கோ, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னென்ன இருக்கும் அதையெல்லாம் அந்த அம்மாவாக இருக்கிறப்ப நான் கையெழுத்து போட மாட்டேன்னு தடுத்து வச்ச எல்லா திட்டங்களையும் கையெழுத்து போட்டு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த துரோகங்களை செஞ்சது மாபெரும் துரோகி ஓபிஎஸ் இந்த மண்ணுக்கு செஞ்சிருக்காரு. அவரை மீண்டும் நீங்க ஆட்சியில உட்கார வைக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தை சுருவாட்டாக்காம விட மாட்டாங்க. இங்க இருக்க உப்பாபடி டோல்கேட் எடுத்து பாருங்க. வெறும் கிராமத்தை விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு ஒரு டோல்கேட் தேவையா? இங்க இருந்து விவசாய பொருள் ஏதிச்சு போனா கூட சுங்கச்சாவடி கட்டணம் கட்டிட்டு தான் போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் மனதில் நீங்கள் சிந்திச்சு வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களம் காணக்கூடிய எங்களுடைய ஐயா ஆகச்சிறந்த அறிஞர், அன்பானவர் எங்கள் ஐயா கலையரசு அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.